ஏ சர்டிபிகேட்டா இருந்தா என்ன, மிரள வைக்கும் ஜனநாயகன் வசூல். தட்டி விடாமல் என்னை தட்டி கொடுங்கள், பதிலடி கொடுத்த நடிகர் தனுஷ். மணிரத்னம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சாய் பல்லவி வைரலாகும் படப்பிடிப்பு தல புகைப்படங்கள். வதந்தி தொடரின் 2ஆம் பாகத்தில் சசிகுமார், தயாரிப்பு நிறுவனம் கொடுத்த சூப்பர் தகவல். புதிய பிளாக் பேந்தராக நடிக்கும் டேவிட் ஜான்சன், வெளியான அறிவிப்பு. நூறுசாமி படத்தின் OTT ரிலீஸ் எப்போன்னு தெரியுமா? விஜய் சார் ரசிகை என்பதால் கோட் படத்திற்கு உடனே சம்மதித்தேன், மனம் திறந்து பேசிய நடிகை மீனாட்சி சௌத்ரி. கோடம்பாக்கத்துல லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் என்னன்னு தெரியுமா? கரண்ட் அப்டேட்ஸோட வந்திருக்கேன், தயாரா இருக்கீங்களா? வாங்க எபிசோட்குள்ள போகலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தமிழக முதலமைச்சர் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் இணையத்துல லீக் ஆனாலும் தியேட்டர் வசூல்ல இன்னும் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு தான் இருக்கு. படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 80 கோடியை தாண்டினதா தகவல் வெளியாகுச்சு. படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்திருந்தாலும் அது பெரிய அளவுல வசூலை பாதிக்கலன்னே சொல்றாங்க. கடந்த 23ஆம் தேதி வெளியான ஜனநாயகன் முதல் நாளுக்கு கொஞ்சமும் சளைக்காம 4 நாட்களும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடி உலகம் முழுக்க 217 கோடி ரூபாயை வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை தாண்டி லியோவுக்கு பிறகு ஹிந்தி பெல்ட்ல ஜனநாயகன் படம் பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கா. 30 வருஷத்துக்கு மேல தமிழ் திரையுலக ஆண்ட நாயகனுக்கு இப்படி ஒரு ஃபேர்வெல் படம் அமைஞ்சதுல சந்தோஷத்துல மிதக்கிற விஜயோட ரசிகர்கள் இனிமே அண்ணனை தியேட்டர்ல பார்க்க முடியாதேன்னு ஆதங்கப்படவும் செய்யறாங்க. சமீபத்துல மகாராஜா, மெய்யழகன் போன்ற படங்களுக்கு தேசிய விருது கொடுக்காமல் ராயன் படத்திற்கு சிறந்த தமிழ் படம் என்ற தேசிய விருது கொடுக்கப்பட்டது ஏன்னு இணையத்துல விமர்சன கேள்விகள் எழுந்திருந்துச்சு. இதற்கு நடிகர் தனுஷ் பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல தற்போது கேள்வி கேட்பவர்கள் புதுப்பேட்டை, வடசென்னை, மயக்கம் என மரியான் போன்ற படங்களுக்கு தேசிய விருது கொடுக்காத போது ஏன் கேள்வி கேட்கவில்லை என கோபமாக தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காரு. அதோட ஒரு தமிழனா தனக்கு 2 தேசிய விருதுகள் கிடைத்ததை தட்டி விடாமல் என்னை தட்டி கொடுங்கன்னு பேசியிருக்காரு. கடைசியா மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தக் லைஃப் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில தற்போது புது படத்தை மணிரத்னம் டைரக்ட் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, சாய் பல்லவி முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் படப்பிடிப்பு தற்போது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்கி இருக்கு. AR ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படத்தை தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான மெட்ராஸ் டாக்கீஸ் மூலம் மணிரத்னம் தயாரிக்கிறாரு. விரைவில் படத்தின் கதைக்களம் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும்னு சொல்லப்படுது. இந்த நிலையில படப்பிடிப்பு தல புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி ரசிகர்களிடையே கவனம் பெற்று வருது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ லூயிஸ் இயக்கத்தில் SJ சூர்யா, லைலா, சஞ்சனா, நாசர் உள்ளிட்டோர் நடிப்புல வெளியான வதந்தி தொடரோட முதல் பாகம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக உருவாகும் வதந்தி தொடரின் 2ஆம் பாகத்தில் சசிகுமார் லீட் ரோல்ல நடிக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்த 2ஆம் பாகத்தை வால் வாட்சர் பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான புஷ்கர் காயத்ரி தயாரிக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பிளாக் பேந்தர் 1, பிளாக் பேந்தர் 2 திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ராயன் கூக்லர் இப்போ பிளாக் பேந்தர் 3 திரைப்படத்தை இயக்குறாரு. மார்வல் யூனிவர்ஸின் கீழ் வரும் பிளாக் பேந்தர் 3 திரைப்படத்தில் புதிய பிளாக் பேந்தரா டேவிட் ஜான்சன் நடிக்க போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு புற்றுநோயினால் சாத்விக் போஸ்மேன் உயிரிழந்த நிலையில அவர் நடித்த டீச்சாலா கதாபாத்திரத்தின் மகனாக டேவிட் ஜான்சன் நடிக்கிறாரு. இதன் மூலம் அவரே அடுத்த தலைமுறை பிளாக் பேந்தரா பொறுப்பேற்கிறாரு. இந்த படம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி வெளியாக போகுதா. சசி, விஜய் ஆண்டனி காம்போல வெளியான நூறுசாமி படத்துல விஜய் ஆண்டனியோட ஸ்வாஷிகா, லிஜோ மோல் ஜோஸ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க.
இந்த படம் கடந்த ஜூன் 19ஆம் தேதி வெளியாச்சு. பொதுவா பெண்கள் குடும்பங்களை மையப்படுத்தி படம் எடுக்கிற இயக்குனர் சசி இந்த படத்தின் கதையையும் அதே மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாரு. இந்த படத்திற்கு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்த நிலையில நடிகை ஸ்வாசிகா, தமிழ் ரசிகர்கள் தான் என்னோட ஆக்சிஜன், உங்களோட இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றின்னு கூட வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த படம் எப்போ OTTல வெளியாகும்னு காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு சூப்பர் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ZEE5 OTT தளத்தில் 100 சாமி வெளியாக போகுதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்த அனுபவத்தை பத்தி நடிகை மீனாட்சி சௌத்ரி மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில், நான் கோட் படத்தில் நடிக்க சம்மதித்ததற்கு முக்கிய காரணம் விஜய் சார் மீதான என் ரசிகை மனப்பான்மை தான். அவரோட படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தால் யாரும் தயங்காம எஸ் சொல்லுவாங்க. அவரோட ஒரே ஸ்கிரீன்ல நான் நடிச்சது, அவரோட டான்ஸ் ஆடுனது, ஒரே மேடையில நின்னதுன்னு மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு கிடைச்சது, அருமையா இருந்துச்சுன்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க. இன்னும் சூப்பரான அப்டேட்டை சினி வெரைட்டியோட அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறேன்.